உடையப்பன், நாட்டரசங்கோட்டை நாயகன் உடையப்பன். இதுல ஒரு கையெழுத்து போட சொல்லுங்க. தம்பி உடையப்பா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நாமினேஷன்ல கையெழுத்து போடப்பா. யோ பெருசு, என் அத்தை மூலி முங்காரி வர நேரம் தான் நல்ல நேரம். அதுக்கு முன்னாடி நான் கையெழுத்து போட்டேன்னு வையேன், அதுதான் என் கெட்ட நேரம். வாங்க தம்பி, அத்தை வந்துட்டாங்க. இந்தாங்க கையெழுத்து போடுங்க. யோ வேணா அங்க கூடியா கையால கொடுங்க அத்தை. மாப்பிள்ள, இந்த எலெக்ஷன்லயும் நீதான் ஜெயிக்கணும். ஜெயிக்கிறது என்ன, மாப்பிள்ள ஜெயிச்சுட்டாருங்க. போன 2 எலெக்ஷன்லயும் லட்ச கணக்கில் பணத்தை வாரி அரைச்சு செலவு பண்ணி தம்பி ஏத்து போட்டிட்டு அத்தனை பேரை டெபாசிட்ல கொடுத்தீங்கம்மா. அதனால இந்த தேர்தலில் இவர் ஏத்தனைக்கு ஒரு ஆம்பளை கூட வரவே இல்லை. உங்க மாப்பிள்ள அண்ணா போஸ்ட் எம்எல்ஏ ஆயிட்டாருங்க. என்ன பொம்பளை வாழ்த்துறாங்க? என்ன எதிர்த்து நீ நிக்கிறியா? ஆமா. என்ன தகுதி இருக்குன்னு நிக்கிறேன்? அரசியல் எழுத தெரியுமா உனக்கு? இத பாரு, லட்சக்கணக்கில் பணத்தை கொட்டி என்ன ஜெயிக்க வைக்கிறதுக்கு என் அத்தை மூலி முங்காரி எனக்கு பேக்ரவுண்டா இருக்கா. உனக்கு யார் பேக்ரவுண்டா இருக்கா? வணக்கண்ணே. ஓ, நீதான் இவளுக்கு பேக்ரவுண்டா? இத பாரு, இந்த உடையப்ப பரம்பரை கோடீஸ்வரன், இவ பிளாட்ஃபார்ம் பிச்சைக்காரி. அது அப்போ. அப்ப இப்போ லட்சாதிபதி. சிஸ்டர், எத்தனை லட்சம் இருக்குன்னு உங்க அண்ணன் கிட்ட காட்டுங்க. இதுல எத்தனை லட்சம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னப்பா கேளத்திரமா இருக்கு? எண்ணி வச்சதுனா அவர்கிட்ட நீ கேக்குற? நானா ரோசக்காரே, ரவுண்டா 10 லட்சம் ரூபா இருக்கு. 1 ரூபா உறைஞ்சா கூட கால்ல அடக்குற செருப்ப கழட்டிடி. ஏய், கேட்டானா? உட்கார். ஏய், அது ஏன் பணம்? அது எங்களுக்கு சமர்ப்பணம். சிஸ்டர், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கையெழுத்து போட்டுடலாம். வாங்க வாங்க வாங்க. வைரம் வாங்க. அண்ணே, மோசம் போயிட்டோம்னே. இங்க நீங்க போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அங்க உங்க தங்கச்சிக்கு ரஜினி ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காருனே. டேய் நிறுத்து. யார் ரஜினியா? கூட எம்ஜிஆர் வந்து ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காருனே. நம்ம ஊரு கண்ணத்தாயில திருவிழா மாதிரி கூட்ட கட்டி ஏறிக்கிட்டு இருக்குனே. என்னடா எம்ஜிஆர் ரஜினி உளறற? அந்த கெட்டப்ல கேக்குறானே. அத சொல்லு. அவன் டூப்ளிகேட்ல இருக்கான், நான் ஒரிஜினல்ல இருக்கறேன்டா. டேய் முட்டை அண்ணா, இப்போ ஃபேமஸ் நடிகை யாரா? சந்திரமுகி நயன்தாரா. நயன்தாராவை இருக்குங்கடா. என்ன பக்கம் போறாங்க? எங்க எல்லாரும் ஓடுறாங்க? புடி புடி. விடப்பா. எங்க எல்லாரும் ஓடுறீங்க? நயன்தாரா வந்திருக்க, பார்க்க போறோம். நயன்தாராவா? விடுங்கப்பா, எம்ஜிஆர் ஆகுது, ரஜினி ஆகுது. அட போயா. அட போங்கப்பா, ஓட்டு நயன்தாராவுக்கு தான். ஒட்டுமொத்த கூட்டமும் ஓடுறத பாத்தியா? நம்மளோட மொத்த உழைப்பு வீணா போச்சுப்பா. உடையப்பன் ஒரிஜினல் அரசியல்வாதிங்கிறத காமிச்சிட்டான். எப்பயா படம் பிடிக்க ஆரம்பிப்பீங்க? வட்டிக்கு வாய்ப்பு படம் எடுக்கிறியா? எங்க அந்த கேமரா டைரக்டர் காணா? வந்துட்டேன் சார். எங்க அந்த கேமராமேன் ஆளைய காணா? கேமரா ரெடி, கேமராமேன் ரெடி. எங்க ஷாட்? நீங்களா வந்து என்னையா புரியசனா? எங்க அந்த ஹீரோ எங்கயா? உட்கார். இந்தாங்க மேடம், விசிறிக்கங்க. நயன்தாரா! விசிறி. சரி நயன்தாரா, நாங்கெல்லாம் விசிறிக்க ஓட்டு போட்டுறோம். நீங்க வெண்ணைய கையில எடுத்தீங்க, அவன் நக்கிட்டு போயிட்டேன். ஐயோ! டேய் சொல்லுங்கடா, அவ யாரும் தெரிஞ்சதா? சேரு, இது ஒண்ணுதான் கேடு.
டேய் பொம்பளை பிள்ளைய செருப்பால அடிச்சியாமே. ஆத்திரத்தை அடக்க முடியல. என்ன ஆத்திரம்? என்ன ஆத்திரம்? உன்னை எல்லாம் மனுஷனை நம்பி எலெக்ஷன்ல நிக்க வச்சன்ல, என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். அடி அடி அடி. நீ அடிக்க மாட்டியா? நானே அடிச்சுக்கிறேன். நானே அடிச்சுக்கிறேன். யாரோ எவனையோ கடத்திட்டு ஏன் மேல பழைய சுமத்துறாங்க. அரசியல்னா அப்படிதான் இருக்கும். உன் மூஞ்சில காரி துப்புனாங்கல்ல, அத நீதான் துடைக்கணும். அடுத்தவனா வந்து நக்கி தொலைப்பான். இத பாரு, கோடி கணக்குல செலவு பண்ணி இதுக்கு முன்னாடி உன்னை எம்எல்ஏவா ஆக்குனதோ, இப்ப எம்எல்ஏக்கு நிக்க வைக்கிறதோ நீ எம்எல்ஏ ஆகிறதுக்காக இல்ல, என் மக எம்எல்ஏ பொண்டாட்டியா இருக்கணும். என் ஊர்ல என் மக எம்எல்ஏ பொண்டாட்டின்னு நான் பீத்திக்கணும். ஒழுங்கா ஜெயிக்கிறதுக்கு வழிய பாரு. இனிமே செருப்படுத்தேன் பருப்படுத்தேன்னு வச்சுக்கிட்ட நான் எதை எடுப்பேன்னு எனக்கே தெரியாது. ஏடா வண்டியே. ஏண்டா இந்த பொம்பளை இந்த ஏத்துட்டு போறா, நம்ம அண்ணா ஆம்பளை அசையாம நிக்கிறான்னு பாக்குறியா? ஆமாண்ணே. எலெக்ஷன் முடியட்டும். உடையப்பனுக்கு முத வேலை இந்த மூலி முங்காரிக்கு சங்கு உதிர்த்தான். அண்ணே அண்ணே, அந்த சிவகாசி பையன் திரும்ப ஊருக்குள்ள வந்துட்டானே. உங்க தங்கச்சிக்காக ஊர் ஊரா வீடு விடா அவன் ஓட்டி கட்டிட்டு இருக்கானே. உடையப்பா உடையப்பா கொஞ்சம் நில்லுப்பா, நான் சொல்றத கேளுப்பா, கொஞ்சம் நில்லு. பெருசு உதவியா? உடையப்பா, ஏற்கனவே உன் தங்கச்சி அடிச்சு ஊருக்குள்ள உனக்கு கெட்ட பேரு. இந்த நிலைமையில நீ வெட்டு குத்துன்னு போன கிரிமினல் வழக்காயிரும். அதுக்கப்புறம் இந்த தேர்தலில் தோக்கிறது மட்டுமல்ல, எந்த தேர்தலையும் நிக்க முடியாதப்பா. எதா இருந்தாலும் தேர்தல் முடிஞ்ச பிறகு வச்சுக்கப்பா. இந்த கண்ண கலங்க வச்சு பொண்ண புலம்ப வச்சு என்னாடால வந்த நல்ல மகனே, நீ போனது என்ன மன்னவனே, என் சிரிச்சு வர இப்பொழுது உங்கள் அன்பு சகோதரி தன் துக்கத்தை, தன் துயரத்தை, தன் மனபாரத்தை, இதயத்தில் மின்னலாய் பாய்ந்த இன்னலை உங்களிடம் இறக்கி வைப்பார். எனக்கு என் புருஷன் வேணும். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என் அண்ணன் கிட்ட இருந்து என் புருஷனை காப்பாத்துங்க. எப்படியாவது என் புருஷனை காப்பாத்துங்க. அந்த ஒரு நிமிஷம் சிஸ்டர், போன். ஹலோ. என்னடி புருஷனை காணோன்னு பப்ளிக்ல ஒப்பாரி வைக்கிற? இப்ப தெரியுதா இந்த உடையப்ப யாருன்னு? இது பாரு, என் புருஷனை நீ எங்க மறைச்சு வச்சிருக்க? சொல்லு, எனக்கு என் புருஷன் வேணும், சொல்லு. இந்த உடையப்பன் எதிர்த்தான் நிக்கிற நீ ஒழுங்கு மரியாதையா வாபஸ் வாங்கிட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிடு. இல்லன்னு வச்சுக்கோ, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு நாள் என் மாந்தோப்புல ஜோதி எரியும். அந்த ஜோதியில உன் புருஷனை வந்து பார். அதுக்கப்புறம் உன் முகத்துல மஞ்ச பூசி குளிக்க மாட்டேன், உன் புருஷனோட சாம்பர பூசி தாண்டி குளிப்பேன். இந்த ஊர்ல உடையப்பனுக்கு எதிரா ஒரு பைய ஓட்டு போட முடியாது. தொலைச்சு இந்த உடையப்பன் யாருன்னு நினைச்சடி? என்னன்னு இங்க இருந்துகிட்டாங்க மைக்ல பேசுறீங்க? மீறி யாராவது ஒரு ஓட்டு போட்டா உன்னை மட்டும் இல்ல இந்த ஊர். என்னன்னு இங்க ஆப்ப அடிச்சுக்கிட்டு இருக்கிய, அங்க யாரோ உங்களுக்கு ஆப்ப அடிச்சுக்கிட்டு இருக்கானே. அங்க மீட்டிங் நடக்க கூடாது, அடிச்சு துரத்துக்கடா. ராசா, நான் பேசிக்கிறேன். அடே அடே பாபி பரப்பேன் பட்டு போக, நீ ராசா போக. உங்களுடைய வேட்பாளர் என்னங்க? யாருங்க வீட்ல? ஏங்க உங்களுக்கு இந்த ஊருங்களா? இந்த ஆத்து எந்த ஊர்ல இருக்கு? இந்த ஆத்து இந்த ஊர்ல தான் இருக்குது. அப்ப நீக்கும் இந்த ஊர் தான். ஆமா, உங்களை மெட்ராஸ்ல எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நாங்க ஓட்டு கேட்கறதுக்காக வந்திருக்கிறோம். ஓட்டா? அது எப்படி போடுறது? ஓ, உங்களுக்கு போட தெரியாதா? சரி பரவாயில்ல, நான் சொல்றேன். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி விரல பிடிச்சி
மை வைக்கணும். எந்த விரல பிடிச்சி எப்படி மை வைப்பாங்க? இந்த விரல் இப்படி பிடிச்சி இப்படி மை வைப்பாங்க. ஐயோ ஐயோ ஏண்டி ரெனோ கூப்பிட்டியோ? ஏண்டி ரெனோ கூப்பிட்டியோ? ஏண்டி ரெனோ கூப்பிட்டியோ? என்னிரனு குட்டியோ இவனுங்களா? என்ன அத்தின் பேர்னா அத்தனை பேரும் வர்றாங்க. ஏண்டி ரெனோ எதுக்கு அலர்னே? இவன் கையை பிடிச்சிட்டான். கையை பிடிச்சிட்டானே. ஏண்டா அபிஷு படவ சண்டாள வினாச்சகாலே விபரீத புத்தி புருஷன்களே உத்தமன் யார் தெரியுமா? நான் குரோதோ நச்சம் ஆச்சரியம் நல்ல மூடுங்க. ஏண்டா பட்ட பகல்ல ஒரு கெட்டப்பான மாமிய கைய பிடிச்சி செட்டப் பண்ண பாக்குறியா? ஐயோ கைய பிடிக்கலங்க, விரல தாங்க பிடிச்சேன். என்ன அபி விரலங்க இருக்கு? விரலு கையில இருக்கு. அப்ப கை பிடிச்ச உண்மைதானே? ஏறத்தால ஆமா. அப்ப என் கை எங்க இருக்கு? ஆஹா, இது என்னடா கொடுமையா இருக்கு? கைய உடம்புல இருக்கு. ஐயோ அப்ப நீ உடம்ப பிடிச்சிட்ட. உடம்ப பிடிச்சு மாலிஷ் போட்டுருக்கேன். இந்த பார், நீ மன்னிப்பு கேட்டா தான் இந்த 4 ஓட்டு உங்களுக்கு விடும். மன்னிப்பா? ஏப்பா ஏப்பா கேட்டுருப்பா. ஆமாப்பா 4 ஓட்டுப்பா. அவன் ஓட்டுக்காக மானத்தை வைக்கிறான். மன்னிப்பு தானே, அந்த சனினை கெடுத்தோல. டேய், இந்த 4 ஓட்டு போட்டு தான் நம்ம ஜெயிக்கணும்னா அப்படி ஒரு வெற்றி நமக்கு தேவையில்லடா. இந்த பாரு, வெற்றி நமக்கு இல்ல, நம்மள நம்பி நிக்கிற வைரத்துக்கு. அதுக்காவது கேளு. சரி 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 சரி. இங்கே இப்பொழுது நடந்த நிகழ்ச்சிக்காக நான் மிகவும் வருந்துகிறேன். இவர் பெரிய ஜார்ஜ் புஷ் அறிக்கை விடுறாரு. மன்னிப்பு கேளு. 4 ஓட்டுறா, நீ மன்னிப்பு கேளுடா. சரி சரி மன்னிச்சுக்க. என்ன தெருவில் நின்னு கேக்குற? பிச்சையா கேக்குற? அதுக்குள்ள வந்து கேளு. போடா ஓப்பா ஓ என்னங்கப்பா நீங்க வந்து வெளியில விழுகிறீங்க? நாங்க 4 பேரும் செல்லாத ஓட்டு. அப்ப உள்ள இருக்க 2 ஓட்டு கள்ள ஓட்டு.